என்னடா பெரிய கேஜிஎஃப் ராக்கி பாய், கோயம்புத்தூர்ல எங்க அண்ணன் செந்தாமரை அவர் குவாரிய கொள்ளையடிச்சதை விடவா ராக்கி பாய் கேஜிஎஃப்ல கொள்ளையடிச்சிட்டாப்புல. ஆடி போயிருக்கு கவர்மெண்ட். உச்ச நீதிமன்றம், சாரி உயர் நீதிமன்றம் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு அதை எப்படி சொல்லியிருக்காங்க, மன வேதனை தாங்காம சொல்லியிருக்காங்க. அதை பார்த்துட்டு பூமி தாயோட மார்பகத்தை அறுத்த மாதிரி அறுத்து கொஞ்சம் கூட ஈவி இறக்கம் இல்லாம கொதறி இருக்கீங்களடா அப்படின்னு நீதிபதிகள், பொதுவா நீதிபதிகள் எமோஷனல் ஆக மாட்டாங்கன்னு வைங்கள. ஆனா இத பார்த்துட்டு அவங்களாலேயே முடியல. ஒட்டுமொத்த ஒரு டிபார்ட்மெண்ட்டையும் சாதாரண குவாரிய கான்ட்ராக்ட் எடுத்த ஒரு ஆளு கண்ட்ரோல் பண்றாருன்னா எப்பேற்பட்ட ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன். கேஜிஎஃப் எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடுச்சு சார். அது அந்த காலத்துல கேஜிஎஃப்ன்றது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இப்பயும் இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்களாப்பா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போயிருக்கு கோர்ட்டு. ஒருத்தர் குவாரியில 2009 இருந்து அந்த செந்தாமரன்றவர் குவாரி பிசினஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்காப்புலன்னு வைங்கள. அதுல இவரு அந்த குவாரிக்கு சம்பந்தம், அந்த கான்ட்ராக்டுக்கும் இவர் இப்ப பண்ற பிசினஸுக்கு சம்பந்தமே இல்லை, எதுக்கோ ஒன்ன உரிமை எடுத்துக்கிட்டு எதுக்கோ ஒன்ன எடுத்துக்கிட்டு திரியிறாப்புல அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் பொதுநல வழக்கு போட்டிருக்காரு. அந்த மனுஷன் உசுரோட இருக்கிறதே பெரிய விஷயம். இப்ப கூட ஜாபர் அலியா ஒருத்தர் இங்க இதுல திருமயம் பக்கத்துல நினைக்கிறேன் போட்டான் இல்ல, எத்தனை கண்டத்துல இருந்து தப்பிச்சிருப்பாப்புல, இவருக்கு எவ்வளவு ஸ்கெட்ச் போட்டிருப்பாங்க அதெல்லாம் தெரியல. அந்த கேஸ் கோர்ட்டுக்கு போய் அதை கோர்ட்டு எடுத்துக்கிட்டு 2021 ஒரு அறிக்கை ஒண்ணு அமைக்கப்பட்ட குழு சப்மிட் பண்ணிருக்கு. யோசிச்சு பாருங்க, அந்த குழுல யார் யார் இருக்கா, இருந்தா அவங்க என்னென்ன என்கொயரி யாருக்கிட்ட பண்ணாங்க அதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனா அந்த குழு ஒரு அறிக்கை சமர்ப்பிச்சிருக்கு. அதுல என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, நீங்க பதட்டப்படுற அளவுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராடெல்லாம் இல்லை, சின்ன அளவுல முறைகேடு இருக்கு. ஏன்டா முறைகேடு அளக்குறதும் கூட அளவுகோல் வச்சிருக்கல, சின்ன முறைகேடு பெரிய முறைகேடு குவாரியில ஃப்ராடு பண்ணியிருக்கான்னு வந்துருச்சு. அப்புறம் என்ன சின்ன முறைகேடு பெரிய முறைகேடு. அந்த சப்மிட் பண்ண உடனே என்ன பண்ணிருக்காங்க, சரிப்பா அதை பார்த்து என்ன ஏதுன்னு சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் அதுக்கு ஆக்ஷன் எடுத்துக்கங்கன்னு சொல்லி கோர்ட்டு சொல்லிடுச்சு. அதை சப் கலெக்டர் பார்த்துட்டு அவர் கண்ணு விரியுது. அப்படியே இந்த கேஜிஎஃப் 3 சாப்டர் ஓபன் பண்றப்ப விரியும் பத்தியலா அந்த மாதிரி விரிஞ்சிருக்கு. அந்த சப் கலெக்டரு போட்ட ஃபைன் அமௌண்ட் எவ்வளவு தெரியுமா, கிட்டத்தட்ட 32,29,77,792 ரூபாய். யோசிச்சு பாருங்களேன். அப்ப எவ்வளவு தூரம் இவங்க கொள்ளையடிச்சிருந்திருப்பாங்க, எவ்வளவு நாளா கொள்ளையடிச்சிருந்திருப்பாங்க. அதுல கணக்குல வந்தது இவ்வளவு, கணக்குல வராதது எவ்வளவுன்னு தெரியல. அந்த சப் கலெக்டர் போட்ட அந்த ஃபைன் அமௌண்ட்டை கட்ட முடியாதுன்னு சொல்லி கூடுதல் இவர் சுரங்கத்துறை அதிகாரி, அவர் அதுக்கு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட முறையீடு பண்ணியிருக்காங்க. அந்த மனுஷன் இதை பார்த்துட்டு இல்ல இதுக்கு இவ்வளவு எல்லாம் ஃபைன் போடக்கூடாது, எதுக்கு இவ்வளவு ஃபைன் போடுறிய, 2 கோடி ரூபாய் போட்டா போதும், அதையும் ஒரே அடியா கட்டணுன்ற அவசியம்லாம் கிடையாது, அதுக்கு முதல்ல 25 லட்சம் ரூபாய் ஒரு தவணை கொடுங்க, அதுக்கப்புறம் 8 லட்சம் ரூபாயா கட்டினா போதும் மாசம் மாசம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு. இதையெல்லாம் பார்த்துட்டு எங்கேருந்து பிடிச்சாங்கன்னு தெரியல. இந்த இயற்கை வளத்துறைக்கு ஒருத்தர் இருக்காராம், தலைமைச் செயலர் ஒருத்தர் இருக்காராம், அவரு இதை வாலண்டியரா எடுத்திருக்காப்புல. இல்லையே இது இப்படி எல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தா முழுக்க 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 ஃப்ராடு. இதுதான் இப்ப கோர்ட்டுக்கு போயிருக்கு. கோர்ட்டுக்கு யாரு போயிருக்கானா, இவரு போயிருக்காரு. எதுக்காக போயிருக்கானா, இந்த இயற்கை வளத்துறை இவர் இருக்காருல்ல தலைமைச் செயலர், அவரு அந்த கூடுதல் கமிஷனர் ஒருத்தர் இருக்காரு இல்லையா சுரங்கத்துறைக்கு, அவரு போட்ட அந்த ரத்து, ஏற்கனவே சப் கலெக்டர் போட்ட ரத்து பண்ணார்ல, அந்த ரத்து பண்ணது இவர் ரத்து பண்ணிருக்காரு. நீ அந்த சப் கலெக்டர் போட்ட அந்த அமௌண்ட்டை தான் நீங்க கட்டுற, கவர்மெண்ட்டுக்கு அந்த 32 கோடியை நீங்க தூக்கி கொண்டாந்து கட்டுறன்ட்டாப்புல. இதை எதிர்த்துதான் அந்த செந்தாமரை கோர்ட்டுக்கு போயிருக்காரு. கோர்ட்டுக்கு போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் எதுவுமே தப்பெல்லாம் பண்ணல, எல்லா அதிகாரிகளும் செக் பண்ணிட்டாங்க, இவங்க தப்பா தீர்ப்பு கொடுத்துட்டாங்க,
நீங்க இதை ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்து அதை பார்த்தா 5 குவாரிக்கு கொடுத்துருக்காங்க உரிமம். அந்த உரிமமும் 2023 முடிஞ்சிச்சு. ஆனா அந்த உரிமத்துல உள்ள பொருட்கள் தவிர மற்ற எல்லா பொருட்களையும் தோண்டி 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 எடுத்திருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். அவ்வளவு அதுலதான் ரொம்ப அவரு நீதிபதி ஐயா மனசு உடைஞ்சு போய் அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. அந்த இதுக்கு இவன் பண்ண வேலைக்கு 5 வருஷம் ஜெயிலு, 5 லட்சம் ரூபாய் ஃபைனு. ஜெயிலுக்கு போச்சுன்னா கூட போவாங்க போல. 32 கோடி ரூபாய் எவன் கொடுக்கறது? சம்பாதிச்ச மொத்த காசையும் கேட்கறாங்கன்ட்டு ஜெயிலுக்கெல்லாம் நீ போக வேண்டாம். என்ன ஃபைன் அமௌண்ட்டோ அந்த ஃபைன் அமௌண்ட்டை பாக்கி இல்லாம நீ கட்டுற. இப்ப அவரு பாக்கி இல்லாம கட்டிடுவாரு. ஆனா இது வரைக்கும் குவாரியில அவரு இதுக்கு மாறா என்னென்ன சொல்லியிருக்காங்க அந்த ரெகுலேஷன்ஸுக்கு ஆப்போசிட்டா அந்த ஆள் எடுத்ததெல்லாம் சரி. அந்த ஆள் அவ்வளவு ஃப்ரீயா வந்து ஹாயா அள்ளிட்டு போற வரைக்கும் வேடிக்கை பார்த்துருப்பாங்க இல்ல, வாங்குறத வாங்கிக்கிட்டு. அவங்க கதி அதையும் சேர்த்துதான் இப்ப கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. அவங்க எவன் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை, இந்த இன்கம் டேக்ஸ் மொத்த அதிகாரிகள் மேலேருந்து கீழே வரைக்கும் ஒருத்தனை விடாத, முக்கியமா இந்த கமிஷனர் என்னென்ன காசு இருந்துக்கு, யார் யாருக்கு எவ்வளவு கட்டிங் போயிருக்கு, இது வரைக்கும் எவ்வளவு கொடுத்துருக்கான், இவன் சேர்த்த சொத்து எவ்வளவு, ஆளாளுக்கு பங்கு எவ்வளவு, அத்தனையும் ஒண்ணு விடாம விசாரிச்சு அத்தனை பேரையும் பிடிச்சு உரிங்கன்னு இருக்காங்க. சார் கண்ணுக்கு எதிர்த்தாப்புலயே இவ்வளவு நடந்துட்டு இருக்கு. அதையும் லீகலா பேட்டில் பண்றதுக்காக போயிருக்காப்புல பாருங்க. உண்மையில அவருக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருக்கு. அதை விட அவருக்கு எவ்வளவு பேர் விசுவாசமா இருந்திருப்பாங்க, உழைச்சிருப்பாங்க. சாதாரணமா இதை போக முடியாது சார். போனுச்சுன்னா நாங்களும் சேர்ந்து மாட்டிப்போம். இதுக்கெல்லாம் போகாத, ஃபைனை கட்டி நீ என்ன வேணுமோ பண்ணிக்கிட்டு போயிருக்கலாம். ஆனா மாட்டினா கொத்தா மாட்டுவாங்கன்னு தெரிஞ்சும் கூட போயிருக்காங்கன்னா அப்படின்னா எவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. அவருக்கு என்ன ஒரு நினைப்பு உள்ளும் இந்த மாதிரி இன்னும் ஏகப்பட்ட குவாரிஸ், ஜஸ்ட் ஒரு ஆள் இன்னும் ஏகப்பட்ட குவாரிஸ் ஊருக்குள்ள இருக்கு. முடிஞ்சா நீதிமன்றங்கள் ஜூமோட்டோவா எடுத்து எல்லா பொதுநல வழக்கு போட்டுதான் பார்க்கணுன்றதெல்லாம் கிடையாது. தாராளமா இவங்களே உள்ள பூந்து எல்லாத்தையும் பார்க்கலாம். பல பேர் மாட்டுவாங்க. நிஜமா சார், பல பேர் மாட்டுவாங்க. கவர்மெண்ட்ல நமக்கு கடன் வாங்க வேண்டியதில்லை. இனிமே நம்ம கடன் கொடுக்கலாம், அந்த அளவுக்கு காசு சேரும். முடிஞ்சா